இனிமேல் பாருங்க எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? நான் எல்லா போலர்ஸ்க்கு நீங்க குரூப் பண்ணி போலர்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆல் த போலர்ஸ் பெரிய ஏமாற்றம் தான், தலை இல்லாதது. அட்லீஸ்ட் அவரோட தரிசனம் கிடைக்குமான்னு பார்த்தோம். எவ்வளவு தூரம் கத்தி பார்த்தோம், ஆனா அவர் உள்ள ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல. இல்ல நாங்க வந்து லாஸ்ட் இயர் இதே சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் போன வருஷம் வந்தோம். நாங்க நொந்து போய் போனோம். பால் தரையை விட்டு 3 அடிக்கு மேல கூட போல. ஃபுல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். கேகேஆர் பசங்களை காணோம். ப்ரோ லைஃப் ஸ்டைல் நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வந்து ஐபிஎல் சீசனை வந்து பயங்கரமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் நம்ம மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 2 சைடும் வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்குன்றதும் ஆடியன்ஸ் மத்தியில் தெரியுது. ஏன்னா விசில் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேப்பாக் கிரவுண்ட் வெளியே தான் நிற்கிறோம். ஸோ மேட்ச் உள்ளே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாரும். வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களோட உற்சாகத்தையும் வந்து ஒருத்தலாம் கொட்ட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஸோ நாங்க வந்து லாஸ்ட் இயர் இதே சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் போன வருஷம் வந்தோம். நாங்க நொந்து போய் போனோம். பால் தரையை விட்டு 3 அடிக்கு மேல கூட போல. அப்போ இந்த தடவை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அந்த போன வருஷம் வேலை இப்பதான் ஆறி இருக்கு எனக்கு. அப்படியா? நாங்க போன வருஷம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமே கிளம்பிட்டோம். அது புரியுது. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து டெல்லியோட வின் பண்ணோம். இந்த வாட்டி கேகேஆரோட வின் பண்ணிருக்கோம். அடுத்த எப்போ 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சோம் ஞாபகம் இல்ல. இன்னைக்கு ஜெயிக்கிறோம். ஓகே, ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க டீம். தலையை வந்து காட்டவும் மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. தோனியை காட்டவே இல்லைங்க எந்த மேட்ச்லயுமே அப்படின்னு. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அடுத்த ஓவர் வருவாரு சொல்றாங்க. வருவாரா? வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. இங்க லக்கி இது, அதனால நாங்க எவ்ரி டைம் இவ்வளவு வர சொல்லிருக்கோம். அப்படி அடுத்த வாரம் வந்திருக்க பாருங்க. சோ அதே மாதிரி மேன் ஆஃப் தி மேட்ச்னா யாரை சொல்லுவீங்க? இந்த மேட்ச் 100 அஹமத் தான் கண்டிப்பா. ஆமா, அவர் விக்கெட் எடுத்ததனால தான் ஜெயிச்சோம் நம்ம. அண்ட் வாட் அபௌட் சஞ்சு நல்லா ஆடினாரு. நல்லா இருக்கு. தேங்க் யூ so much. அண்ட் சொல்லுங்க ப்ரோ. ஃபார்ம் இஸ் யாரோட கிரிக்கெட் ஆடலாம். ஸோ ஃபார்ம் வந்து எப்படின்னா ஆடுறத பொறுத்தா இருக்கு. இப்போ போன வருஷம் ஆடினாங்கல்ல, போன வருஷம் ஆடும்போது பால் 3 அடி மேலே. ஏன்னா அப்போ வந்து யாருமே அப்போ டெம்பரரியா யாருமே 3 அடி மேலே போகல. யாருமே அப்போ பேட்டிங் ப்ராப்பராக ஆடல. டாப் ஆர்டர் மொத்தமாக ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ என்ன பண்ணும், மொத்தமாக இப்போ புதுசாக வாங்கினாங்க, யங்ஸ்டர்ஸ் வாங்கினாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ மொத்தமாக வாங்கி மொத்தம் இது பண்ணாங்க. பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி புதுசாக இருக்காங்க. ஸோ போக போக வின் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவுதான், டெவலப் ஆயிடும். மேன் ஆஃப் தி மேட்ச்னா யாரை சொல்லுவீங்க இந்த மேட்ச்ல? நூர் அஹமத் தான் ப்ரோ. நூர் அஹமத் தான் ப்ரோ. பவுலிங் ஃபிகர்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. 4 overs 3 for 19 நல்லா இருக்கு ப்ரோ. மேன் ஆஃப் தி மேட்ச் அவள் தான். ஓகே. சஞ்சு வந்து செஞ்சுரி அடிச்சதனால அவருக்கு கொடுத்துட்டாங்க. பட் Bowlers he also deserved it. bowlersக்கு ஒரு தெம்பு வரும். அடுத்த மேட்ச் வந்து நல்லா பண்ணுவாங்க. You have to give more chances to many bowlers. Yeah. You have uncapped players also. So if you give chances, they will also come. So aduk neenga kurthi opportunities kurthingana they will come. They will observe the field, what to do. So you should speak the captain. You should know what to do in the field. அது அப்சர்வ் பண்ணி கத்திக்கினா அப்புறம் அடுத்த மேட்ச் நீங்க வந்து ப்ளே பண்ண முடியும். மேட்ச்ல லாஸ்ட் டைம் வந்து ஆர்சிபியோட ஒரு 3 வாட்டி தோத்துறோம் அப்படின்றது பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. போன பாத்தீங்கன்னா டெல்லி இல்ல லாஸ்ட் வீக் வந்து டெல்லி பிளஸ் வந்து இப்போ வந்து கேகேஆர் ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன், அதாவது அந்த டோட்டல் கவுண்டிங் மேட்சஸ் ஒன்று இருக்குல்ல, அதை கவுண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம ஆடுறோம். நம்ம அவங்க என்னடா சொல்லிட்டு போட்டோம், நம்ம எதுவும் சொல்ல போறது இல்லை. எல்லா ஐபிஎல் டீம்ஸும் நான் தான் ப்ரோ பார்க்குறேன் நான். சரிங்களா, நான் வந்து எதுவும் சொல்ல போறது இல்லை. நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் எந்த டீம்னா எதுவும் குறைச்சி சொல்ல போறது இல்லை. சரி, அவங்க ஒரு கப் அடிச்சிட்டாங்களா, பரவாயில்ல, அடிச்சுட்டு போட்டோம். அவங்களும் ஒரு டீம் தான். சரி, இத்தனை வருஷமா கப் அடிக்காத டீமே அவங்க அடிச்சுட்டாங்க, பரவாயில்ல, அடிச்சுட்டு போட்டோம், பரவாயில்ல, நல்ல டீம் தான் ப்ரோ. ஏன்னா போன வருஷம் டீம் நல்லா இருக்கு ப்ரோ. டீம் டேவிட், ரெமரியோ ஷெப்பர்ட். ஸோ சான்சஸ் இருக்கு ப்ரோ. நம்ம செமி ஃபைனல்ஸ்க்கு வருவோம், ஃபைனல்ஸ்க்கு வருவோம் ப்ரோ. சான்சஸ் இருக்கு. பவுலிங் நல்லா இருக்கு. சோ சான்சஸ் இருக்கு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஆயுஷ் மாத்ரா அந்த இன்டென்ட் எடுத்துட்டு போனாரு. சோ நல்லா இருந்துச்சு. மேன் ஆஃப் தி மேட்ச்னா யாரை சொல்லுவீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல வந்து ஆக்சுவலா இது டீம் கேம் மாதிரி தான் இப்ப தெரிஞ்சது. எல்லாருமே நல்லா ஆடினாங்க. எல்லாருமே சஞ்சு நல்லா ஆடினாரு. பட் ஆக்சுவலா மேன் ஆஃப் தி மேட்ச் ஒரு 100 அஹமத் கொடுக்கணும். அந்த 4 ஓவர் நல்லா போட்டாரு.
அப்புறம் அகில் ஹுசைனும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ பவுலிங் வந்து ரொம்ப ஸ்பீடா போட்டு அடிச்சிடறானுங்கன்னு சொல்லிட்டு நல்லா 2 பேர் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, ஸ்லோவா போட்டு நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ வெரி குட் மேட்ச். ஸோ 2 வாட்டியும் தலையை வர சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. இது எப்படி ஃபீலா இருக்கு? ஏன்னா தலையை கூட்டு வர மாட்டீங்க. இல்ல அவர் எப்போ சரியா வராரோ அப்போ வரட்டும், அது வரையும் சிஎஸ்கே பார்த்துப்பாங்க. ஸோ மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா வெரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? நான் எல்லா bowlers-க்கும் நீங்க கொடுப்பேன். bowlers தான் மேன் ஆஃப் த மேட்ச், ஆல் த bowlers சூப்பரா. சிஎஸ்கேல முக்கியமா எந்த பிளேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப கவர் பண்ணாங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சஞ்சு, அப்புறம் நம்ம சிவம் டுபே, அப்புறம் அவங்க இந்த 19 years old guy இந்தியா கேப்டனா இருந்தாங்க. ஆமா ஆமா, அவங்க நல்லா செஞ்சாங்க இன்னைக்கு, சூப்பரா செஞ்சாங்க. சோ மலேசியால இருந்து சென்னை வந்து ஸ்டேடியம்ல பாக்குறீங்க. நாசியோ வந்தோம் கேமுக்கு, டிசியோ வரோம் அப்படியே பாக்குறதுக்கு வந்தோம். சோ நல்லவேளை சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. போன தடவை நாங்க வந்து மும்பை கூட வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கேம் வந்தோம். ஓகே ஓகே. இந்த தடவை நாங்க வரப்ப ஓகே வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப பயமா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க? வெரி சாட்டிஸ்ஃபை, வெரி ஹாப்பி. ஓகே ஓகே. அண்ட் வந்து இப்போ லாஸ்ட் மேட்சும் டெல்லியோட வின் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுவும் வந்து இதா இருந்துச்சு, அதுதான் பூஸ்டே பண்ணிச்சு. இன்னைக்கு கிரவுடோட ஃபீலிங்ஸே வேற மாதிரி இருந்துச்சு ஸ்டேடியம்ல. அப்படியே கொஞ்சம் டவுனா இருந்தாங்க. டெல்லி ஜெயிச்சோனே இன்னைக்கு அந்த ஃபீலிங் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஓகே தலை வந்து வந்திருந்தா அதுதான். ஐயோ லாஸ்ட் இயர் தலை வந்தப்ப போட்ட சத்தம், தலை ஏதாவது ஒரு ஃபீலிங் நினைச்சா தலை ரிகவர் பண்ணிட்டு வந்துருவாங்க. தலை இல்ல, ஹோப்ஃபுல்லி இல்ல தலை அடுத்த தடவை நாங்க வரப்ப தலை இருப்பாங்க. அதுக்காக தான். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். எப்படி இருந்துச்சு மேட்ச்? போம்போது தம்பி நீ சொல்றா மேட்ச் அப்புறம் இருந்துச்சு. மேட்ச் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? சோ யாரு வந்து நல்லா செம்மையா ப்ளே பண்ணாங்க உள்ள? இன்னைக்கு வந்து டவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரியானா நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால தான் ஸ்கோர் வந்தது. சேடன் எப்படி இருந்தாரு? சஞ்சு அவரும் நல்லா விளையாண்டாரு. ஸ்டார்டிங்ல ஹேட்ரிக் பவுண்டரிஸ் அடிச்சாரு, அதனால தான் மேட்ச் நல்லா பவர் பிளேல நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணதுனால ஸ்கோர் வந்து 190 வந்தது. மிடில் ஓவர்ஸ்ல எல்லா டீமும் ஸ்லோ தான் ஆடுறாங்க, அந்த மாதிரி தான் சிஎஸ்கே ஆடுனாங்க. உற்சாகமா இருக்கீங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சு. நீ சிங்கம் தான். சர்வைவல் எல்லாமே இன்னொன்னு இருக்கே, இனிமேல் பாருங்க எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். அது சொல்லிட்டு போறோம். மேன் ஆஃப் த மேட்ச் யாரு ப்ரோ இந்த மேட்ச்ல? மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சுவா இல்ல பேட்மேன்? ஓகே தான் ப்ரோ, பேட்ஸ்மேன்ல ஓகே தான். பவுலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் ஆக்சுவலி நிறைய கேட்ச் விட்டாங்க, பட் பவுலர்ஸ் வந்து வேற லெவல். குட். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஃப்ரம் மலேசியா. ஓ அப்படியே மலேசியால இருந்து வந்தீங்க? ஆமா மலேசியால இருந்து வந்தோம். சோ சேப்பா கிரவுண்டோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லுங்க. ஃபீல் குட்ல. சோ செகண்ட் டைம் வின் ஆயிருக்காங்க. ஓ செகண்ட் டைம். ஆமா லாஸ்ட் டெல்லிலயும் வின் பண்ணாங்க. குட் ஜாப், குட் லக். And யார் மேன் ஆஃப் த மேட்ச் வின் நினைக்கிறீங்க? மேன் ஆஃப் த மேனா? எனக்கு யாருமே தெரியல, யாரை சொல்றது நானு? எல்லாரும் bowlers-ஆ? எல்லாரும் நல்லா விளையாண்டாங்க. நோ வரிஸ். ஓகே தேங்க் யூ சோ மச். கிரிக்கெட்டே தெரியாது, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு பார்க்க வந்தேன். சரி மேட்ச் எப்படி இருந்துச்சு? பார்க்க நல்லா தான் பிரதர் இருந்தது, ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க? ஆமா, இது ஐபிஎல் மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன், நல்லா ஜாலியா தான் இருந்தது. சோ லாஸ்ட் வீக் வந்து டெல்லியோட வின் பண்ணிருந்தாங்க சிஎஸ்கே, இந்த வாட்டி கேகேஆரோட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த ஹேட்ரிக் மாதிரி இருக்கு, இத மாதிரிலாம் ஃபாலோ பண்றீங்களா? ஜெயிச்சா நல்லதுதான் பிரதர், யார் இல்லன்னா. எனக்கு பர்சனலா இந்த வருஷம் பிபிகே ஜெயிச்சா நல்லா இருக்கும். எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பிடிச்சிருந்தது, அதனால சொல்றேன். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச்னா யாரை சொல்லுவீங்க இந்த மேட்ச்ல? இந்த மேட்ச்ல ஆரம்பத்துல தான் அடிச்சிருந்தேன், பெருசா பார்க்கல. மேபி வந்து அவர் சஞ்சு சாம்சன் நல்ல பேட்டிங் விளையாண்டாரு, இல்லாட்டி அவர் ஆயுஷ் மாத்ரே சொல்லலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து டெல்லியோட வின் பண்ணோம், இந்த வாட்டி கேகேஆரோட வின் பண்ணிருக்கோம். அதான் ப்ரீவியஸ் வந்தாலே அவ்வளவுதான், நம்ம தான். அது இல்லாம நம்ம தலைய வந்து காட்டுறேன் சொல்லி காட்டவும் மாட்றாங்க, எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. தலை அடுத்த வாரம் வருவாருண்ணா. அடுத்த வாரம் கன்ஃபார்ம் வருவாரு. சோ அதே மாதிரி ஸ்டேடியம்ல எப்படி எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல? சூப்பரா இருந்துச்சுண்ணா, ஃபுல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். கேகேஆர் பசங்களை காணும் யாருமே இல்ல. நம்ம ஏரியா நம்ம ராஜ்யம் நம்ம தான். அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா யாரை சொல்லுவே நீ? இது வரைக்கும் நல்லா பெஸ்டா ப்ளே பண்ணிருந்தாருன்னா யார சொல்லுவேன் இந்த மேட்ச்ல? நான் கண்டிப்பா 100 அகமது கம்பேக் கொடுத்திருக்காருண்ணா, சூப்பரா போட்டாரு. அது சேடன் எப்படி? அவர் செமையா பண்றாரு, ஃபீல்ட் செட்டப் எல்லாமே. லாஸ்ட் வீக் வந்து டெல்லியோட வின் பண்ணோம், இந்த வாட்டி வந்து கேகேஆரோட வின் பண்ணிருக்கோம். குட் கம்பேக் ஆக்சுவலி, ஓவராலா கிரேட் கம்பேக் ஆக்சுவலி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து நம்மளுடைய அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த யங்ஸ்டர் 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ சூரியவம்சலாம் அடிக்கிற மாதிரி கார்த்திக் சர்மாவோ ஆர் நம்ம வீர் தானே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா இந்த வேற மாதிரி பேசியிருப்போம். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. பட் இப்போ கரெக்ட் காம்பினேஷன் வந்துருச்சு, ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் மோர் ஆயிடுச்சு. பவுலிங் ஆப்ஷன் அப்போ டைட்டா இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச், ஏன்னா அவருக்கு பவுலிங் கொடுக்கல, ஆல்ரவுண்டர் சொன்னோம் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகில் ஹுசேன் 2 ஸ்பின்னர் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. பாஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா 4 பாஸ் பவுலர் இருக்காங்க, அது போக தூபே அவர் இருக்காரு பேக்கப்புக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸும் ஆல்சோ ஈவன் அவரும் நல்லா சூப்பராக பேட் பண்ணுவார். அகில் ஹுசேன் நிறைய லோக்கல் இதெல்லாம் பார்த்துருக்கேன், டொமஸ்டிக்லாம்.
ஸோ டீம் வந்து எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மிங் வெரி வெல். ஸோ ஐ திங்க் த சேம் மொமெண்டம் தே ஹேவ் டு கேரி ஃபார்வர்ட். மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல. எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து 220 240. பட் 190 தான் ரீசனபிள் ஸ்கோர் தான். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2-3 கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க நம்ம டீம். ஸோ அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும் மேட்ச். பெரிய ஏமாற்றம் தான் தலை இல்லாதது. அட்லீஸ்ட் அவரோட தரிசனம் கிடைக்குமான்னு பார்த்தோம். எவ்வளவு தூரம் கத்தி பார்த்தோம், ஆனா அவர் உள்ள ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல. இல்ல, பெரிய ஏமாற்றம் தான். ஸோ லாஸ்ட் வந்து டெல்லியோட வின் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து கேகேஆரோட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஹேட்ரிக் மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விதமாக தான் இருக்கு. ஏன்னா வரணும், அட்லீஸ்ட் வந்து இருக்க போற இன்னும் ஒரு 4 to 5 மேட்ச்லயாவது தலையோட தரிசனம் எங்கேயாவது கிடைக்குமாங்கன்னு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வரணும், அதுக்காகவாவது முன்கூட்டியே நம்ம வரணும். செகண்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம வரணும்.